நாம் இன்றைக்கி ஏஞ்சல் மில்க் ஷேக் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பழுத்த பப்பாளி பழத்தை வெட்டி எடுத்திருக்கேன். ஒரு வாழைப்பழத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கிளாஸ் மில்க் எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் எடுத்து ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடியே ஊற வச்சுக்கிட்டேன். அது ஒரு 15 நிமிஷம் ஊறினா போதும். சுகர் உங்கள் தேவைக்கு எடுத்துக்காங்க. நம்ம டேட்ஸ்லாம் சேர்க்க போகிறதுனால ஸ்வீட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு பழத்தில் ஸ்வீட் கம்மியாக இருந்தால் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சுகர் சேர்த்துக்காங்க. ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். 2 ஐஸ் க்யூப்ஸ் எடுத்திருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரூட்ஸையும் ஏலக்காவையும் நம்ம ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். டேட்ஸ் ஏலக்காய்லாம் நல்லா அடிபடணும் இல்லையா, அதனால் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இதில் நம்ம பால் சேர்த்துக்கலாம். பப்பாளியில் விட்டமின் சி, ஏ இன்னும் நிறையா இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால தான் பப்பாளியை ஃப்ரூட் ஆஃப் ஏஞ்சல்னு சொல்கிறாங்க. நான் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். சுகரும் பாலும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா அரைச்சிக்கங்க. அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற சப்ஜா சீட்ஸை சேர்த்துக்கிறோம். சப்ஜா சீட்ஸ் ஒரு நல்ல குளிர்ச்சி தரக்கூடியது உடம்புக்கு. இதை நீங்கள் ஜூஸில் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ஜூஸ் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சப்ஜா சீட்ஸை தனிப்பட்ட முறையில் கூட ஊற வச்சு சாப்பிட்லாம். அது 15 மினிட்ஸில் ஊறி ரெடி ஆயிரும். இப்போ நம்மளோட ஏஞ்சல் மில்க் ஷேக் தயாராகிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் எங்களுக்கு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம நியூ குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.